பிரைஸ்லான். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவைகளே, இந்த காலை வேளையில் அப்பா நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7வது வசனம். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பல உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். அப்போஸ்தலராகிய பவுல் இப்படி சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய மேன்மையை அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன குற்றம் சாத்தானுடைய தூதனாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. அவர் 3 தாட்டி கர்த்தர் இடத்துல கேட்டாராம்மா, அது என்னை விட்டு நீங்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கூட மாமிசத்தினால நம்மளுடைய பாவம் அது மறுபடியும் ஒரு முள்ளாக நம்மளை குத்தி கொண்டே இருக்குது. நம்ம செஞ்ச பாவம் இப்படி பண்ணிட்டுமே மறுபடியும் நம்ம கர்த்தர் இடத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நம்மளுக்கு மறுபடியும் நம்ம செஞ்ச தவறை சொல்லிக்கொண்டே இருக்குது. அது ஒரு முள்ளாக நம்ம இருதயத்துக்குள்ளே குத்தி கொண்டே இருக்குது. அவராச்சு 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டாரு. நம்மளும் கர்த்தர்கிட்ட 3 தாட்டி இல்லை, எத்தனையோ தாட்டி, அப்பா நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டிருக்கான். இன்னைக்கு அப்பா அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு. அவர் அப்போஸ்தலராகிய பவுல் எப்படி அவருடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷப்பட்டாரோ அந்தபடி இன்னைக்கு நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அப்பா நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்தபடி பலவீனங்களாக இருக்கும்போது, அவர் பலவீனமாக இருக்கும்போது பலனுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. நம்ம எப்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் அப்பாவுடைய சமூகத்துக்கு போயிட்டு, அப்பா உங்கள் கிருபை எனக்கு போதும் அப்பா, உங்கள் பலன் எனக்கு போதும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் நம்ம குறையெல்லாம் நிறைவாக்கிடுவார். இன்னொன்று பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம அப்படியாங்க இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பலவீனம் வந்துடக்கூடாது, ஒரு நிந்தை வந்துடக்கூடாது, ஒரு நெருக்கம் வந்துடக்கூடாது, ஒரு துன்பம் வந்துடக்கூடாது, ஒரு இடுக்கண் வந்துடக்கூடாது. நம்ம ஏசப்பாவை முறுமுறுத்து கொண்டே இருப்போம். என்னப்பா நானும் ஜெபிக்கிறேன் இந்த காரியத்துக்காக, இன்னும் நடக்குதில்லை, எனக்கு இவ்வளோ நிந்தை, எனக்கு இவ்வளோ பாடு, எனக்கு இவ்வளோ நெருக்கம், நானும் ஜெபிக்கிறேன், அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை முறுமுறுத்து கொண்டே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறாரு, இவை எல்லா நிமித்தம் நான் பிரியப்படுகிறேன், ஏன்னா அப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய நெருக்கம் பாடு நிந்த துன்பம் இடுக்கல் எது வந்தாலும், அப்பா நான் அதில் பிரியமாக இருப்பேன்ப்பா, ஏன்னா என்னுடைய பலவீனத்தில் உங்கள் பலனை தருவேன்னு சொன்னீங்களே அப்பா, உமக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு மனதோடும் அவளை ஆராதித்து அவரை துதித்து அவர் நாமத்தை சொல்லி மேன்மை பாராட்டும்படிக்கு நம்ம இருக்கணும். சரிங்களா? God bless you.